இன்றைக்கி நேற்று எடுத்துகிட்டு வந்தேன்ல நண்டு, நேற்று அம்மா நான் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த நண்டுலேருந்து நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அந்த நண்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த மேலே உள்ள ஓடு சென்டரில் வந்துட்டு லைட்டாக இந்த குடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா நீட்டாக பிச்சு எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா கையாலே ரெடி பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ சில்லி, ஆனியனு, தக்காளி, கார்லிக்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். நான் அம்மாட்ட கேட்டு தான் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியாது. கேட்டு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நானே பண்ணேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டாங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே தொடர்ந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருகி போட்டு திரும்ப ஃப்ரை பண்ணணும். அம்மா போட்டாங்க நான் ஃப்ரை பண்ணும்போது. நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும். எண்ணெய்லாம் வற்றி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்ததுக்கு அடுத்த கரம் மசாலா, வத்தப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதை போட்டோடனே மூக்கில் ஏறும் டப்புன்னு, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது போட்டோடனே டக்குன்னு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளிக்குள்ளே அந்த மசாலாலாம் போடணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அப்புறம் ஆறுனோடனே மிக்சியில் போடணும். எனக்கு லைட்டாக கை தவறிட்டு மிக்சிக்கு வந்தோன்னா ஃபுல்லாக கவுந்திருக்கும். ஆறுனோடனே நல்லா மிக்சியில் போட்டு போடும்போதே நமக்கு தெரியும், சரி ஓகே இது ரெடி ஆகிட்டது. ஒரு மாதிரி நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அதை அப்படியே பொறுமையாக மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக கை தவறிட்டு எனக்கு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக இந்த கலரில் இருக்கும், நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அதை நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அதுக்கடுத்து பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சோள பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ அது அந்த வெங்காயத்தில் இந்த பேஸ்ட்லாம் சேரணுமா அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். போனதுக்கடுத்து இமீடியட்டாக நண்டை போட்டு மெதுவாக போடணும், உடையாமல் போட்டு அப்படியே உடையாமல் கலக்கணும். உடஞ்சிட்டுனா அதோட ஜூஸ்லாம் உள்ளே போகாது. அது ஜூஸ்லாம் போட மாதிரி நல்லா அது அம்மா தான் கலக்குனாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதனால் அம்மா அதை நீட்டாக உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா உடஞ்சிட்டுனா அது நல்லா இருக்காது. நல்லா ஜூஸ்லாம் உள்ளே போடாப்புல இங்கிட்டு லைட்டாக பெரட்டிட்டு அங்கிட்டும் லைட்டாக பெரட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சுட்டாங்க அந்த கிரேவி ஃபார்ம் வர வரைக்கும். இல்லை கிரேவி ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி எனக்கு பசிச்சுட்டு, ஸோ சைட் பை சைடு ரைஸும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கிரேவி ஃபார்ம் லைட்டாக வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் நல்ல ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டோம்.